மேட்டர் என்னன்னா கேவலமா பிட்கிட்டுடைய பிஜிபி டோக்கனை வந்து நான் மிஸ் பண்ணேன். அதை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆர்என்டி பண்ணேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் புதுசா லான்ச் பண்ணி இது என்னுடைய ஓன் டோக்கன் சொல்லி லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அந்த ஆர்என்டியை பண்ணேன். ஸோ அந்த ஆர்என்டி பண்ற போது 2 டோக்கன் கிடைச்சது. ஒன்னு ஆர்கம், இன்னொன்னு வார்ம்ஹோல். இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்சோடி தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒன்னு வாழ்த்துது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சோடி. அந்த டைம்ல அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெருசா துட்டு இல்லாததுனால அதை அப்படியே டீல்ல விட்டு அதுக்கப்புறம் அப்படியே கால போற போக்குல போய்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோ போட்ட இந்த டேட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பம்ப் டாட் ஃபன் அப்படிங்கிற ஒரு மீம் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க பம்ப் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு டிரான்சாக்ஷனுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு மீம் காயினை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்துல ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஸோ அதை வந்து சொலானால தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு அப்புறமா பம்ப் டோக்கனை யூஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஃபீஸை வந்து பிடிக்க போறோம். இல்ல ஏதாச்சும் ஒரு புதுசா கேம்பெயின் ரன் பண்றோம் அப்படின்னா பம்ப் டோக்கன் அதிகமா ஹோல்ட் பண்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி ஏதாச்சும் ரிவார்டு அதிகமா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டாவதா ஒரு பர்பஸ் சொன்னாங்க. அது எனக்கு கண்டிப்பா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன அப்படின்னா மத்த சோசியல் மீடியாஸை தூக்கி போட்டுட்டு நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெட்டா இருக்கு, கூகுள் இருக்கு. ஸோ இவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பெருசா வளர்ந்துருக்காங்க. ஸோ நாங்களும் அவங்கள மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்கள தூக்கி போட்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே ஒரு சிலரை சொல்லி வந்து போஸ்ட் எல்லாம் கூட வந்து போட்டிருந்தாங்க. எனவே இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பர்பஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இப்போ சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் கிடையாது. இந்த பம்ப் டாட் ஃபன் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய பிரைஸ், அதாவது பம்ப் டோக்கனுடைய பிரைஸை ஸ்டேபிளைஸா வச்சுக்கிறதுக்காகவும் பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா பியருக்குள்ள தள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களே அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூல இருந்து கொஞ்சம் பணத்தை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பம்ப் டோக்கனை வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு $35 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா பம்ப் டோக்கனை பை பண்ணியிருக்காங்க. இது வந்து பர்மனண்டா கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பம்ப் டோக்கன் மேல பீப்புளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பை பண்றத கண்டிப்பா வந்து குறைச்சிப்பாங்க. இதுல நான் என்னுடைய பவருக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணல. லாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை மட்டும் தான் நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல $1 வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணேன். பட் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரிப்டோடைய காட்ஃபாதரான பிட்காயினுடைய மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 1.25 ட்ரில்லியன்ல வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 1 ட்ரில்லியனுக்கு மேல பம்ப் டோக்கனுடைய மார்க்கெட் கேப் போச்சுன்னா மட்டும்தான் $1 வந்து எதிர்பார்க்க முடியும். பட் இவங்களுடைய டோட்டல் சப்ளையை பார்க்குற போது அந்த அளவுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1 வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு வந்து என்னுடைய ப்ரைஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருந்ததா அதில் கண்டிப்பா போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. பம்ப் டோக்கன் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பை பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட இந்தியன் எக்ஸ்சேஞ்சோ இல்லைன்னா குளோபலா இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி கேவிஸ் எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா பம்ப் டோக்கனை நீங்க இதுலயே ஈஸியா வந்து பை பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.